நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு எதிரே அங்காள பரமேஸ்வரி கோவிலும் இருக்கிறது. ரொம்ப விசேஷம். ஏன்னா அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னா சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரர் ஆலயம்னா எல்லோருக்குமே தெரியும். நம்ம மாதந்தோறும் ஒரு முறையாவது ஐயாவை பார்க்க வந்து இது போல் இலையில பொரிகடல், அவல், வாழைப்பழம், வெற்றிலையை பாக்கு வச்சு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுருவோம். ஐயாவுக்கு பிடிச்ச சரக்கு, ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கிற சரக்கு தான். அது வந்து வாங்கி அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க உச்சிக்கால பூஜையில். அது ரொம்ப விசேஷம். அவரோட கற்பூரத்தை கொளுத்திட்டு, ஐயா எல்லா மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்க, சீதாராம ஜோதிடத்தை நம்பி ரொம்ப அன்பு உறவுகள் ஜாதகம் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் நல்ல முறையில் அவங்களுக்கு கை கொடுக்கணும், அவங்க தடைகளெல்லாம் நிவர்த்தியாகணும். திருமண வரன் பார்க்குறதுக்கும் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு ஒரு துணை வரனும் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் எல்லா மக்களையும் எல்லோரையும் காத்து அருளணும், விவசாயம் நல்லா வளரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, என்னையும் நல்லா வாழ வை ஐயா அப்படின்னும் என் குடும்பத்தையும் நல்லா வாழ வை, எல்லாருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இந்த முறை தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளும் சிறப்பாக எல்லோரும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கும் அப்படியே போய் தரிசனத்துக்கு நம்ம போனோம். ரொம்ப கூட்டம் அதிகம், அதனால் வந்து உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலேருந்து ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போனோம். அங்கே போனோடனே உடல் சிலுத்திருச்சு. அம்பாவை பார்த்தோன்னே அம்பாவை வேண்டி அங்கேயும் நல்ல பிரார்த்தனை வைத்து கொண்டும் எல்லோரும் நன்றாக இருக்கணும் தாயே அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எல்லோருக்கும் உடல் நோய் நீங்க வேண்டும், மன நோய் நீங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். அம்பாளுடைய சக்தி வாய்ந்த அந்த திருமுகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஓம் சக்தி பராசக்தி.